தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. மேடம், என்ன திடீர்னு ஊருக்குள்ள? எனக்கு டார்ச்சரா இருக்கிற முக்கியமான 3 பேரை சந்திச்சு பேசி ஆகணும். அதுக்காக தான் அவசரமா புறப்பட்டு வந்தேன். உங்களுக்கு முக்கியமா இருக்கிற 3 பேரா? யாரு மேடம்? அதாயா அந்த கண்ணுக்கினியால், வேம்பு, அப்புறம் பொன்னி. மேடம், அதுங்க 3மே வெட்டு வெத்துங்க. அதுங்க கிட்ட போய் என்ன மேடம் பேச போறீங்க? யோ, நீ என்ன மொட சாம்பிராணியா? வெட்டு வெத்துங்கனா எப்படியா என் முன்னாடி தைரியமா நின்னு பேச முடியும்? ஊரு மக்கள் அத்தனை பேரும் முன்னாடியும் என்ன கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தினாங்க. அவங்கள போய் வெத்து வெட்டுங்கிற? இங்க பாரு, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இப்பவே அந்த 3 பேரையும் நான் பார்த்தே ஆகணும். அந்த 3 பேரையுமா? மேடம், கண்ணுக்கினியா வீட்ல தான் இருப்பா. வேம்பு பையன் வயலுக்கு வேலைக்கு போயிருப்பான். அப்புறம் என்ன சொன்னீங்க? பொன்னி, அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கோம். இல்ல பள்ளிக்கூடம் விட்டுருக்கோம். இப்ப அந்த பிள்ளைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்ப அந்த 3 பேர்கிட்டயுமே என்ன தனியா அழைச்சிட்டு போ, நான் பேசிக்கிறேன். சரிங்க மேடம். மேடம், ஒன்னு கேட்கணும். என்னையா? இல்ல மேடம், நீங்க எப்போதும் தனியா வரமாட்டீங்க. காரை திறக்கிறதுக்கு, காரை மூடுறதுக்கு, உங்க பின்னாடியே நின்னு நீங்க சொல்றதெல்லாம் எழுதுறதுக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளை, அதான் மஞ்சள் கலர் மண்டை, அந்த பிள்ளை வரலைங்களா? ஆமா, ஓ வீடு எங்க இருக்கு? மேடம், நம்ம வீட்டுக்கு வரீங்களா? பக்கத்துல தான் மேடம் இருக்கு. வாங்க மேடம், போலாம். உன் பொண்டாட்டி வீட்ல இருக்காங்களா? அவ ஒரு கிறுக்கு மெண்டல் மேடம், எங்கேயும் போக தெரியாது, வீட்லயே தான் கிடப்பா. ஓஹோ, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், கூட்டிட்டு போ. அவகிட்டயா? மேடம், புள்ளையவே கட்டி கொடுக்கற வயசு வந்துருச்சு, உனக்குலாம் 25 வயசு பொண்ணு கேக்குதாடா மாங்கா மண்டையா? யாரு இந்த பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றது, பொய் சொல்றது, கூடவே பொண்டாட்டியும் வச்சுக்கிட்டு இன்னொருத்திய கட்டுறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஐயோ மேடம், இதெல்லாம் சும்மா ஜாலிக்கு பண்றது. இத போய் இப்படி பேசுறீங்களே? ஆம்பளைங்க நீங்க ஜாலிக்கு பண்றேன்னு சொல்லி தாண்டா இருக்கிற பொம்பளைங்க வாழ்க்கையெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களைய மாதிரி பொம்பளைங்க நாங்களும் ரோட்ல நின்று இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம்னா நாடு நல்லா உருப்படும். இங்க பாரு, இன்னொரு வாட்டி என்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த மூஞ்சி செவுத்தோட வச்சு ஒப்பிடுவேன். மேடம், இல்ல மேடம், அப்படிலாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் மேடம். அப்படி வா வலிக்கு. மிஸ்ஸஸ் முத்துமொழி, ஏனுங்க நீங்க சாப்பாடு எடுத்துட்டு போறீங்க? ஏனுங்க, நீங்க உங்க புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது நான் என் புருஷனுக்கு எடுத்துட்டு போக கூடாதாங்க? எடுத்துட்டு போங்க, உங்க புருஷனுக்கு நீங்க குடுக்குறீங்க, அத நான் யாரு கேக்குறதுக்கு? ஆனா 2 பேரும் கோபமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு தனித்தனியா பிரிஞ்சுல இருக்கிறீங்க, அதுதான் கேட்டேன். நடிச்சுக்கிட்டு இருக்கோமா? பிறவு அவங்க ஊட்ட விட்டு போன சொல்லி போட்டாகலாம், இவங்க பொட்டி படிக்கலையா தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாகலாம். ஆனா 3 வேளையும் சமைச்சு கொடுப்பாகலாம். இப்ப வயலுக்கு சோத்த தூக்கிட்டு வந்தாச்சு. ஆனா கேட்டா கோபமா இருக்காகலாம். இத நாங்க நம்பணுமா? நம்மள போய் உங்க அண்ணகிட்டே கேட்க வேண்டியதானே? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என் புருஷன் தான், என் மாமியார் தான், என் கொழுந்தனார் தானே, இவங்க எல்லாருக்கும் முக்கியத்துவமா தான் இருந்தேன். ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாக, ஊட்ட விட்டு போனேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? அவ்வளவு பெரிய ஆளா அன்னைக்கு வந்து என்கிட்ட கேக்குறியே, உங்க அண்ணன் ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா நீயே? இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல? என்னடி கேட்டியா? பிறவு போய் விளாசி விட்டுட்டு வந்துட்டேன்ல. நீங்க எனக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி கண்ணுக்கினியாவும் எனக்கு முக்கியம். எதனால அந்த பிள்ளைய ஊட்ட விட்டு வெளியே போச்சோனீங்கன்னு அப்படி நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டுட்டு வந்தேன். ஆஹா, என்ன சொன்னாரு உங்க நொண்ண? அவருக்கு நீ ஜெயிக்கணுமாம்ல, அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது கண்டிப்பா நடக்காது வீரா. இன்னைக்கு வரைக்கும் என் மாமியாருக்கு என்னோட விஷயம் எதுவுமே தெரியாது. சும்மாவே அவங்க ரொம்ப ஆடுவாங்க. இதுல இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், மொத்தமாவே அத்து விட்டுருவாங்க. அத சொன்னா உங்க அண்ணன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. யோ, ஒரு நிமிஷம் இரு. மேடம், யோ, அது அந்த கண்ணுக்கினியால் தானே? ஆமா மேடம், அந்த கராத்தே புள்ள. மிஸ்ஸஸ் கண்ணுக்கினியால், தி வேர்ல்ட் கராத்தே சாம்பியன். குமார் மேடம், நீ ஒரு விஷயம் யோசிச்சிருக்கியா? ஒரு வேர்ல்ட் கராத்தே சாம்பியன் ஜெனரல் நாலேஜ் லிஸ்ட்ல வரவங்க ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பட்டிக்காட்டுக்குள்ள ஒரு புடவைய கட்டிட்டு இவ்ளோ நீளமா ஜடைய வச்சுக்கிட்டு புருஷனுக்கு அடிமையா ஒரு பொண்டாட்டியா இருக்கானா? என்னமோ இடிக்குதுல. ஆமா மேடம், எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. இத பத்தி கொஞ்சம் டீடைலா விசாரிக்குமாரு. ஏன்னா வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிறப்போ இந்தியா, ஆஸ்திரேலியா, சைனா, ஜப்பான், பாகிஸ்தான் எத்தனையோ பேர் கூட அவங்க காம்படிட் பண்ணிருப்பாங்க. ஆமா மேடம். ஒருவேளை எதிர்நாட்டோட உளவாளியா இருப்பாங்களோ? யாருக்கு தெரியும், பெரிய டெரரிஸ்டா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏய், என்ன இங்கிலீஷ்ல பேசினா பயந்துருவோமா? நான் எவ்வளவு பெரிய ஆளு, என் முன்னாடி நிக்கிறதுக்கே நான் அனுமதிக்க மாட்டேன். ஆனா என் முன்னாடி நின்னு ரொம்ப திமிரா வர பேசுறியா நீ? ஹே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரு நீ? எவ்வளோ பெரிய ஆளுன்னு நீ உனக்கு பாட்டு பாடிக்கிற?
என்ன இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரா இல்ல இந்த ஸ்டேட்டோட சிஎம்மா? எல்லாரையும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். என்கிட்ட உன் வேலையெல்லாம் வச்சுக்காத, ஓகே? ஏய், ஆஃப்டர் ஆல் ஒரு கராத்தே சாம்பியன் என்கிட்ட சத்தம் போட்டு என் முன்னாடி நின்னு பேசுறியா? வாய உடைச்சிருவேன். சவுண்ட குறை. முடியாது. என்ன பண்ணுவ? ஏய், இங்க பாரு, என்ன ரொம்ப கோவப்படுத்தி பாக்குற. என்ன பத்தி உனக்கு தெரியாது. உன்னை இருந்த அடையாளமே இல்லாம பண்ணிருவேன். உன்னால முடிஞ்சத பாரு. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பிசினஸ் தானே பண்ற. உனக்கு எதுக்கு இவ்ளோ தலகணும், இவ்ளோ திமிரு? வயலை எழுதி கொடுங்கன்னு பிச்சை கேட்டு வந்து அன்னைக்கு நின்னியே, அப்பவே உன்னை விரட்டி அடிச்சிருக்கணும். சரி பாவம், என்னமோ சொல்ல வர, முன்னேறிட்டு போகட்டும்னு நின்னு கேட்டோம் பாத்தியா? எங்களை சொல்லணும். ஐயோ, இவனு ரொம்ப பேசுறா. அந்த பொம்பளை ஏதாவது பண்ணி விட்டுட்டானா என்ன பண்றது? நம்ம யாரு சொன்னாலும் கண்ணிக்கினே அடங்காது. முத்தனன்ட்ட போய் சொல்லணும். இவளை இங்க தனியா விட்டுட்டு போறதுக்கும் பயமா இருக்குதே. ஏய் பாப்பா, இங்க வாயேன். ஏக்கா, பாப்பா, அங்க பக்கத்துல ஒரு வயல் இருக்குல்ல, அங்க முத்தண்ணன்னு ஒரு அண்ணன் இருக்கும், அதை கூட்டிட்டு வரியா? தெரியும்க்கா. டா, கண்ணிக்கினி அக்காவோட வீட்டுக்காரு தானே, நான் கூட்டி வரேன். ஆமாமா, சீக்கிரம் பாப்பா, கொஞ்சம் வருஷா வர சொல்லு. சரிக்கா. ஏய், வார்த்தை. நான் எங்கடி பிச்சை கேட்டு வந்தேன்? காசு கொடுத்து தானே வாங்க வந்தேன். விக்க விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்த புடுங்கி அவங்க கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்கிறது பேரும் பிச்சைதான். இங்க பாரு, நீ என்ன நோக்கத்துல கிராமத்துல இருக்கிறவங்களோட வயலை புடுங்கி ஃபேக்டரி கட்டணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஈவன் ஐ எம் a BSc Zoology graduate. Minded. உன்னை ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டேன். ஆனா இப்போ தெரியுது நீ எவ்வளோ பெரிய கிரிமினல்னு. தெரிஞ்சிச்சுல, கிளம்பு. உனக்கு யாருமே இங்க வயலும் கொடுக்க மாட்டாங்க, உன்னால இங்க ஃபேக்டரியும் கட்ட முடியாது. உன் கனவெல்லாம் டோட்டல் காலி. ஏய், பாத்தர்லாண்டி, இந்த நீலாம்பரிக்கிட்டே சவால் விட்டுட்டல. எனக்கும் உன்ன மாதிரி தான் இந்த போட்டியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாதாரணமா இருந்துட்டோன்னு வச்சுக்கோயேன், அதுல ஒரு கிக்கே இருக்காது. ஆனா போட்டி போட்டோன்னா ஒன்னு ஜெயிச்சுட்டோன்ற ஒரு கௌரவம் எனக்கு இருக்கும்ல. நீ இருக்கிற இதே ஊர்ல நான் பூமி பூஜை போட்டு செங்கக்கல்ல நட்டு ஒரு பெரிய ஃபேக்டரி கட்ட தான் போறேன். அத பார்த்து நீ தோத்துட்டு நிக்க தான் போற. ஐயோ செல்லம், இவ்ளோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது செல்லம். நீ என்கிட்ட விட்ட அதே சவால நான் உனக்கு விடுறேன். நான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் உன்னால ஃபேக்டரி என்ன ஃபேக்டரி, ஒரு செங்கக்கல்ல கூட நட்டு வைக்க முடியாது. பாத்துடலாமா? அதுக்கு நீ இந்த ஊர்ல இருந்தாதானடி உனக்கு பக்காவா ஸ்கெட்ச் போட்டாச்சு. நீ இவ்ளோ பேசினதுக்கு அப்புறமும் நான் உன்னை விட்டு வைப்பேன்னு நினைக்கிறியா? என்கிட்ட டைரக்டாவே மோதி பாத்துட்டல, இதுக்கப்புறம் நான் சும்மா இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீ என்ன வேணாலும். மேடம், மன்னிச்சுக்கிடுங்க. அவ பேசுனது தப்புதான். என்னங்க? அவ பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவ பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. யோ, பொண்டாட்டினா வீட்டுக்குள்ள வச்சுக்க மாட்டியா? வெளிய வந்து என்கிட்ட ரொம்ப திமிரா பேசுறா. இந்த இதெல்லாம் உன்கிட்ட வச்சுக்க சொல்லு. ஏய், என் புருஷனை மரியாதை இல்லாம யோ வததுன்னு பேசுன உனக்கு அவ்வளவுதான். கண்ணுக்கினியா, வாய மூடிட்டு பேசாம நில்லு. என்ன முத்தே, கண்ணுக்கினியா என்ன இப்படி பேசுதே? இப்பதானே நீ வந்த. இதுக்கு முன்னாடி என்ன பேச்செல்லாம் பேசுச்சு தெரியுமா? மேடம் யாருன்னு தெரியும்ல. தெரிஞ்சு இப்படி பேசினா என்ன அர்த்தம்? உன் பொண்டாட்டி உனக்கு உயிரோட வேணும்னா இப்பவே கூட்டிட்டு போ. மேடம், மன்னிச்சுக்கிடுங்க மேடம். யோ, பேசுனதெல்லாம் இவ மன்னிப்பு கேக்குறத மட்டும் நீயா? அவ்வளவு இதுவா இருந்தா இவ வாயால என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. நான் பேசுனதெல்லாம் தப்பு கிடையாது. நான் எதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீ கேட்டுதான் ஆகணும். என்னங்க? மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். மொவலே, எங்க தொட்டா எங்க ஷாக் அடிக்கும்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டி. உன் புருஷனை வச்சே உன்னை இந்த ஊரை விட்டே ஓட விடுறேன் இரு. ஏய், எனக்கு டைம் ஆகுது. உன்ன மாதிரி என்ன வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு பாத்திரம் விளக்கிக்கிட்டு புருஷனுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஒரு பிசினஸ் விமன், நான் ஒரு ஆண்டர்பிரினர். சீக்கிரம் மன்னிப்பு கேட்டுட்டு இடத்த காலி பண்ணு. கண்ணுக்கினியா, மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். மனசார தப்பு பண்ணிட்டோன்னு நினைச்சு கேக்குறதுக்கு பேரு தான் மன்னிப்பு. இப்போ உன்கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன். ஆனா நான் பேசுனதுக்கு இல்ல, என் புருஷனோட வார்த்தையை மதிச்சு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். என்ன மன்னிச்சிடு. நான் பேசுனதெல்லாம் கரெக்ட் தான். வீரா, கண்ணுக்கினியாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. முத்தண்ண, கூட்டிட்டு போன்னு சொன்னேன். கண்ணிக்கினியா வா. குமார், மேடம், என் லிஸ்ட்ல இருக்கிற ஆளை சந்திச்சு அவ யாரு என்ன எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க பத்த வச்சா எங்க வெடிக்கும்ன்றதும் தெரிஞ்சிச்சு. இப்ப என் லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த ஆள் வேம்பு, அவனை பார்க்கணும். வாங்க மேடம், நான் கூட்டிட்டு போறேன். நீ முன்னாடி போ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். சரிங்க மேடம்.
பாண்டியன் நீலா சொல்லு நீலா, என்ன திடீர்னு எந்த டைம் கால் பண்ணிருக்க? பாண்டியன், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எண்ணி 10 நிமிஷத்துல ஃபேக்கான ஒரு கராத்தே டோர்னமெண்ட் நடக்குதுன்னு எல்லா நியூஸ்ல இருந்து எல்லா சோஷியல் மீடியாக்கும் பப்ளிஷ் ஆகணும். டோர்னமெண்ட்டுக்கு நம்மளே டோட்டலா ஸ்பான்சர் பண்ண போறோம். 10 நிமிஷத்துக்குள்ள இந்த நியூஸ் பப்ளிஷ் ஆகணும் பாண்டியன். நீலா என்னாச்சு? சொல்றத மட்டும் செய். ஓகே நீலா. நீலா லொகேஷன்? தமிழ்நாடு பக்கத்துல எங்கேயுமே இருக்க கூடாது. ஜஸ்ட் புட் இட் டு மும்பை. ஓகே நீலா, மும்பைல கராத்தே டோர்னமெண்ட் நடக்க போகுது. இன்னும் 10 to 15 மினிட்ஸ்ல உனக்கு பேம்ப்ளெட் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். காத்துக்கிட்டு இருக்கேன் பாண்டியன், சீக்கிரம் போனை வைக்கிறேன். கொன்னிக்கினியால் மேட்டர் க்ளோஸ். முத்து, மணி ஆயிடுச்சுல, எவ்வளவு நேரம் இங்கே உட்காந்துருக்கிறது? நம்ம வந்து 3 மணி நேரம் ஆகுது தெரியும்ல. லே, உனக்கு வேணா நீ வீட்டுக்கு கிளம்பு. வீரா வேற உன்னை தேடும். எனக்கு வீட்டுக்கு போறதுக்கும் பிடிக்கல, இந்த ஊருக்குள்ள இருக்கிறதுக்கே பிடிக்கல. எதுக்குல இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறவன்? கண்ணுக்குனே அந்த அம்மா கிட்ட திமிரா பேசிருச்சு, அவ்வளவுதானே? அவ்வளவு தானவா? தரவ அந்த அம்மா மட்டும் ரொம்ப யோக்கியமா பேசுதாக்கும். நம்ம பிள்ளைகளை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? நம்ம பிள்ளைலாம் வேணும்னே போய் வம்பளுக்கிற பிள்ளைங்க கிடையாது. அந்த அம்மா ஏதாவது பேசியிருக்கோம், அதுக்கு கண்ணுக்குனே ஏதாவது சொல்லியிருக்கோம். லே, அந்த அம்மா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இவளுக்கு எங்க போச்சு அறிவு? இப்படியே எல்லாருக்கிட்டே திமிரா பேசி எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னெல்லாம் பண்றது? எனக்கு அதுவே பயமா இருக்குது. இப்ப அவங்கள ஆத்தா வீட்டுக்கு அனுப்பினதுக்கு அதுதான் காரணம். நம்ம வீட்டுல வந்து யாராவது ஏதாவது பண்ணிருவாங்களோன்ற பயத்துல அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பினா அங்க போய் அடங்குறாளா? ஒரு நிமிஷமும் பயமா இருக்குதுல. அவளை அங்க அனுப்பிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? அவன் என் கூட இருக்கும்போது நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுவா. ஆனா இப்ப அவன் என் கூட இருக்கிற ஒரு நிமிஷமும் எனக்கு பயமா இருக்குதுல. நைட்டு படுத்த தூக்கம் கூட வர மாட்டேங்குது. அந்த குமாரி பையன் அவன் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இந்த பிள்ளை ஏதாவது பண்ணிருவானோ, நான் இப்ப இந்த பொம்பளை ஏதாவது பண்ணிருவாளோ அப்படின்னு நான் யோசிச்சு எவ்வளவு நாளைக்குல நான் இப்படி உள்ளுக்குள்ள செத்துக்கிட்டே இருக்கிறது. கொஞ்சமாவது வாய் அடக்குறாளா பத்தியா? லே, எனக்கு என்னவோ கண்ணுக்கு நீ மேல தப்பா படல. நீ தான் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கன்னு தோணுது. நீ எப்பல ஒத்துக்குவ? நீ அவ கூட சேர்ந்தவ தானே? கேரு, உன்னை நினைச்சு வீரா எவ்வளவு பயப்படும். நீ நேரத்துக்கு வீட்டுக்கு போலன்னா உன்னை தேடிட்டு எங்க இருந்தாலும் வந்துரும்ல. அது மாதிரிதான் எனக்கும் இப்ப இருக்குது. இந்த ஊரே பாக்குற மாதிரி அத்தனை ஆம்பளைங்களை அடிச்சு போட்டிருக்கா. சரி, நடந்து போச்சு உடல. என்னதுக்கு இவ்வளவு கோவப்படுற? ஏனுங்க கணிக்கினியா, என்னதான் இந்திராத்திரியில வந்திருக்கிற? அண்ணா, அவங்க கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தனே. லே வேம்பு, என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, போ சொல்லு. லே, நீ என்னத்துக்கு இவ்வளவு கோவப்படுறவன்? அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னு கேப்போம். சொல்லுதா, என்னாச்சு? ஏனுங்க, நான் நீலாம்பரி கிட்ட கோவமா பேசினது தப்புன்னு நினைக்கிறீங்களா? தப்போ சரியோ, எதுக்கு நீ சண்டையை வளர்த்துக்கிட்டே இருக்க? உனக்கு என்ன ஆசையா இருக்கா சண்டை போட்டுட்டே இருக்கணும்னு? ஏனுங்க, நான் எதுவும் பண்ணலைங்க. அவங்களாதான் பேசினாங்க. அவங்க பேசினாங்கன்னா அவங்க அந்த ஊர்ல ஃபேக்டரி கட்ட போறாங்க, அதனால பேசுறாங்க. உனக்கு என்ன, பேசாம வாய் மூடிட்டு நிக்க வேண்டியதானே? ஏனுங்க, அவங்க ஃபேக்டரி கட்ட கூடாதுங்க. கட்டினா நம்ம தாங்க கஷ்டப்படுவோம். ஐயோ கண்ணுக்கிட்டே, நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, உனக்கு என்ன வருது? ஏனுங்க, இந்த ஊர்ல நம்ம இருக்கோம். இந்த மண்ணுல தான் நம்ம பிறந்தோம். இந்த ஊரை காப்பாத்த வேண்டியது நம்மளோட கடமை. அந்த ஃபேக்டரியால நாளைக்கு நிறைய பிரச்சனை வருங்க. அவங்க தயாரிக்க போற பொருள் பிளாஸ்டிக் பொருளுங்க. கண்டிப்பா அதோட கழிவுகளை வேற எங்கேயும் வெளியேற்ற முடியாது. நம்மளோட ஆத்துக்குள்ளயும் நம்மளோட குளத்துக்குள்ளயும் தான் வெளியேற்றுவாங்க. அப்ப நம்ம எப்படிங்க அந்த தண்ணி எல்லாம் பயன்படுத்துறது? அதுல தானே குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆடு மாடுகளை எல்லாம் அங்கதானங்க குளிக்க வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட விவசாய நிலத்தை நம்ம ஏங்க அவங்க கிட்ட கொடுக்கணும்? இங்க பாரு கணிக்கனியா, நீ பேசுறது எல்லாமே வாஸ்தவம் தான். அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும் போதுங்க. அவங்கள எப்படியாவது விரட்டி அடிச்சிடலாம். அதுக்கு நீ கூட்டம் சேர்க்க போறியா? எல்லாரும் ஒத்து வரணும்னு சொல்றேன். ஆமாட்டா, நீ சொல்றது சரிதான். அதானே நானும் சொல்றேன். நம்மளோட வாழ்வாதாரத்தை இன்னைக்கு நம்ம பாக்குறோம். நாளைக்கு நம்ம எல்லாரும் வயசானதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களும் இதே மண்ணுல தானே வாழுங்க. அதுங்க கஷ்டப்படக்கூடாதுல. மாமா, நிலா, ஒரு 2 மினிட்ஸ் இரு, இந்த கேமை மட்டும் முடிச்சுக்கிறேன். மாமா, நீங்க அட்டி வாங்க போறீங்க. எப்ப பாரு கேம்னு என்ன மாமா? ஏய், இப்பதாண்டி ஸ்டேஷன்ல இருந்து வந்தேன். ஒரே ஒரு கேமை மட்டும் ஆடிக்கிறேன்டி. சரி, ஓகே. முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்தேன். நீங்க கேமே ஆடிட்டுருங்க, நான் கிளம்புறேன். ஏய், என் செல்லம்ல, என் பட்டுல, ஒரு 2 மினிட்ஸ் டி. மாமாக்கு ஒரே ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வருவியா? அதுக்குள்ள நான் கேமை ஃபினிஷ் பண்ணிடுவேனா? நக்ஷு, டாடி உன்னோட கேமை விளையாடுறாங்க நக்ஷு. 2 லெவல் முடிச்சிட்டாங்க. அடி பாவி, ஏண்டி அவகிட்ட சொன்ன? வந்தா என்ன சாவடிச்சிருவாடி. வாய வச்சதும் வச்ச, லாஸ்ட் லெவல்ல வரைக்கும் வந்து அவுட் ஆயிட்டேன்டி. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அவுட் ஆயிட்டீங்களா? சரி, இங்க பாருங்க. என்னடி அது? என்ன பேப்பர் அது? பாம்ப்ளெட் மாமா. அது பாம்ப்ளெட்னு எனக்கு தெரியுது. அது என்னதுக்கு என்கிட்ட எடுத்துட்டு வர? மாமா, கராத்தே டோர்னமெண்ட் நடக்குதா? இங்க பாருங்க, பாம்ப்ளெட்ல போட்டுருக்கு. ஹோ, கராத்தேல உனக்கு தெரியுமா? கலந்துக்க போறியா? ஆனா கலந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நீ தான் ஜெய் பண்ணிடலாமா?
வீட்டுலதான் என்ன அந்த புரட்டுறியே. பேருக்கு தானே அசிஸ்டன்ட் கமிஷனர், ஆனா என்னை அடிக்கிறதெல்லாம் நீ தானே. கலந்துக்கோ, கண்டிப்பா உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் கிடைக்கும். இந்த ஐடியா நல்லா இருக்கே, வாங்களே நம்ம ரெண்டு பேருமே போய் கலந்துக்குவோம். நீங்களும் நானும் ஃபைட் பண்ணுவோம். ஏண்டி இந்த அபார்ட்மெண்ட்ல மானம் போனது பார்த்தாம அந்த டோர்னமெண்ட்ல வேற போய் அவ்வளவு பேர் மத்தியிலே மானம் போடுமா? தெரியுதுல, அப்ப மூடிக்கிட்டு நான் சொல்ல வரத கேளுங்க. ஓ, நீ இன்னும் சொல்லியே முடிக்கலையா? சரி சொல்லு. இந்த பேம்ப்ளெட்ல இருக்கிற நியூஸ் உங்களுக்கோ எனக்கோ இல்ல, இது கண்ணுக்கு நியாலுக்காக நான் எடுத்துட்டு வந்தேன். ஆமால, கண்ணுக்கு நியால் தானே கராத்தே சாம்பியன். ஐயோ, மறந்தே போயிட்டேன். நம்ம தீபாவளிக்கு போகும்போது கண்ணுக்கு நியால்ட்டையும் முத்துமொழிக்கிட்டையும் சொல்லிட்டு வந்தோம்ல, ஏதாவது டோர்னமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா நாங்க இன்ஃபார்ம் பண்றோம், நீங்க கலந்துக்கணும்னு. இந்த பேம்ப்ளெட்டை பார்த்தோன்னே அவங்க கிட்ட சொல்லணும்னு தோணுது மாமா. நீங்க ஒரு கால் பண்ணி அவங்க கிட்ட சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன் நீலாமா. முத்துமொழி கூட அன்னைக்கு போன்ல கேட்டாரு, ஏதாவது கராத்தே காம்படிஷன் வந்ததுன்னா சொல்லுங்கன்னு. டோர்னமெண்டே வருது, கண்டிப்பா சொல்லுவோம். தோ இப்பவே கால் பண்ணி கூட சொல்றேன். பேம்ப்ளெட் கூட வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பாப்போம். இந்தாங்க மாமா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்து சொல்லுங்க. நான் அடுப்புல பால் வச்சிருக்கேன், ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஓகேமா. சூப்பர். கராத்தே டோர்னமெண்ட் மும்பைல நடக்குதா? இத கண்டிப்பா முத்துமொழி கிட்டையும் கண்ணுக்கு நியால் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணணுமே. ஸ்பான்சர்ஸ் ஏசிசி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் பில்டர்ஸ் மிஸ்டர் ரத்னவேல் பாண்டியன் அண்ட் நீலாம்பரி. எங்கிட்ட சுத்தி எங்க திரும்பினாலும் இவங்க தான் ஸ்பான்சர்ஸா இருக்காங்க. யாரும் வந்துட்டு போறாங்க, நம்ம கால் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். யாரு கணக்கினியா, இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிற? என்னங்க ஒரு நிமிஷம், நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். வணக்கம் மக்களே, நான் உங்களோட அனுஷா சுரேந்தர். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். நிறைய பேர் நோட்டிபிகேஷன் வர மாட்டேங்குதுன்னு கமெண்ட்ஸ்லயும் சொல்றீங்க. அதர் சேனல்ஸ்லயும் நான் செக் பண்ணேன், நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் வர மாட்டேதுன்னு சொல்றீங்க. யூடியூப் சைட்ல இருந்து என்ன டெக்னிக்கல் எரர்னு எங்களுக்கு தெரியல. பட் நான் உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் என்னன்னா, எப்போதுமே டெய்லி ஆஃப்டர்நூன் 2:30 PM நம்ம வீடியோ கரெக்டா வந்துடும். அப்படி ஏதாவது டிலே ஆகுது இல்ல அன்னைக்கு வீடியோவே வராதுன்னா கண்டிப்பா நான் போஸ்ட்ல சொல்லியிருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரலனாலும் சேனலுக்குள்ள வந்து செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வேற எந்த டைமிங்ஸ்லயுமே இது வரைக்கும் நான் வீடியோ போட்டது கிடையாது. டெய்லி ஃபிக்ஸ்டு டைமிங் 2:30 PM தான். சோ அதனால தான் நான் சொல்றேன், 2:30க்கு கரெக்டா வீடியோ வந்துரும். உங்களுக்கு அப்படி நோட்டிபிகேஷன் வரலனா சேனலுக்குள்ள வந்து பாருங்க. அப்படியே சேனலுக்குள்ள வீடியோ இல்லனா கம்யூனிட்டி போஸ்ட்ல செக் பண்ணுங்க. அன்னைக்கு நான் வீடியோ போடுறேனா இல்லையான்றதை உங்களுக்கு தெரியப்படுத்திருப்பேன். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் கரெக்டா நோட்டிபிகேஷன் வருதா இல்லையான்றதை மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இல்லனா அதை தாண்டி நம்ம வேற ஏதாவது ஆக்ஷன்ஸ் நம்ம சைட்ல இருந்து எடுக்க முடியுதான்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இன்னைக்கு வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் மக்களே. உங்களுக்கு என் வாய்ஸை பார்த்தாலே தெரியும், நல்ல மழை நல்ல பனி, நல்லாவே நனைஞ்சிட்டேன். அதனால தான் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. லாஸ்ட் வீக்கும் எனக்கு இருந்தது, அதுக்கப்புறம் சரி பண்ணி அப்படியே வச்சிருந்தேன். அப்புறம் மழையில ரொம்ப நனைஞ்சதுனால இந்த வீக்கும் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டு வரேன். கத்தி பேச முடியல. ஆக்சுவலா கண்ணுக்கு நியால் அண்ட் நீலாம்பரி சீன்ஸ் எடுக்கும்போது நான் அவ்வளோ வாட்டி தண்ணி குடிச்சு பேசினேன். கத்தி பேசினதுனால இன்னும் த்ரோட் அஃபெக்ட் ஆயிடுச்சு. நீங்க எல்லாருமே நல்ல ரெஸ்ட் எடுத்து நிறைய தண்ணி குடிச்சு ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. பேசி தண்ணி குடிக்க மறந்து டீஹைட்ரேட் ஆனதுனால தான் எனக்கு இன்னும் இதுவாயிடுச்சு. ஓகே மக்களே, பாய். நம்ம நாளைக்கு சந்திப்போம்.